வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுல் டைம் மணி சேனல். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான புதுமையான பிஸ்னஸ் ஐடியா பற்றி பேச போகிறோம். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த பொருளை வந்து நீங்கள் வெறும் 50 ரூபாய்க்கு கம்மியாக நீங்கள் தயாரிச்சிடலாம். நிறைய பேர் அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல் இப்படி பல வெப்சைட்டில் வந்து இந்த பொருட்களை வந்து தயாரித்து நல்ல லாபகரமாக விற்றுட்ருக்காங்க. வெறும் 50 ரூபாய்க்கு தயாரித்து 250 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா பார்த்துங்க எவ்வளோ லாபகரமாக இருக்குன்னு சொல்லிட்டு 4 மடங்கு லாபம். இப்போ இந்த பொருளை நீங்கள் எப்படி தயாரிக்கலாம், அதுக்கான ரா மெட்டீரியல் எங்கே கிடைக்கும், அதை தயாரிக்கிறதுக்கு மிஷினுக்கு எவ்வளோ செலவாகும், இப்படி எல்லா விஷயத்தை பற்றி உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இப்போ இந்த ப்ராடக்ட் என்னங்கிறத நம்ம அமேசான் வெப்சைட்லேயே போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்டட் மக்கை தயாரிக்கிறதுக்கான மொத்த காஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த டிசைனோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா தான் ஆகும். பட் இது என்ன ரேட் விற்கிறான்னு பாருங்கள். 229, 250, 260, 270 இப்படி 300 இப்படி பல ரேட்டில் விற்கிறாங்க. பல டிசைன்ஸ்னு விற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் கூட தயாரித்து விற்கலாம். ஸோ அதுக்கு தயாரிக்கிறதுக்கு என்னென்ன மூலப்பொருட்கள் வேணும், என்ன ரா மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறோம். அடுத்து இப்போ இந்தியா மார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செராமிக் மக், அதாவது ஒயிட் பிளைன் மக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அது வாங்கிக்கலாம். ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 40 ரூபா தான். ஸோ நீங்கள் பல்க் ஆர்டர் பண்ணிங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு ரேட் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 40 ருபீஸ்க்கு இதை வாங்குறீங்க. இதை பிரிண்டிங் காஸ்ட்டு எவ்வளோ ஆகும், அதுக்கான என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மக் பிரிண்டிங் மிஷின் வாங்குவோம். ஸோ இந்த மக் பிரிண்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா வெறும் 2500 தான் ஒரு மக் பிரிண்டிங் மிஷினோட ப்ரைஸு. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு அதிகமாக கரண்ட்லாம் கன்சியூம் ஆகாது. 220 வாட் தான். அதே மாதிரி வெயிட்டும் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதால நீங்கள் ஒரு சின்ன டேபிளை வச்சு ரன் பண்ணிக்கலாம் உங்கள் பிஸ்னஸே. அடுத்து இதை பிரிண்ட் பண்ணதுக்கு சப்ளிமேஷன் பேப்பர் அப்படின்னு தேவைப்படுது. ஸோ இந்த பேப்பரில் தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிரிண்ட் எடுத்து அதை வந்து நம்ம மக்கள் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஹீட் பண்ணால் அதுக்கப்புறம் சப்ளிமேஷன் பேப்பரில் இருக்க அந்த பிரிண்ட் வந்து அந்த மக்கில் ஃபிக்ஸ் ஆகிடும். பேப்பரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 ரூபா 50 காசு. ஸோ 100 பேப்பர் பார்த்தீங்கன்னா 250 ரூபா. எப்படி வந்து மக்கில் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிரிண்டர் நார்மலாக நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க பிரிண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து கொஞ்சம் வந்து பெட்டர் பிரிண்டர் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாடல் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். ஸோ எப்சான் சிங்கிள் ஃபங்க்ஷன் இங்க் டேங்க் கலர் பிரிண்டர். ஸோ இதில் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். இது சிங்கிள் பேப்பர்லேயே நீங்கள் மல்டிபிள் பிரிண்ட்ஸ் கூட எடுக்கலாம். ஸோ இன்னும் உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். மக்கோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 40 ரூபா தான். இப்போ பிரிண்டிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 5 ரூபா ஆகும். ஏன்னா வந்து 2 ரூபா 50 காசு வந்து இந்த சப்ளிமேஷன் பேப்பர் இருக்கும். அதே மாதிரி பிரிண்டிங்கான இங்க்கு அதுக்கான செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஒரு 2000 ரூபா ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து 45 ரூபா. அது எவ்வளோ இன்னும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எல்லாமே சேர்த்து இல்லை வந்து இன்னும் கூட அடிஷ்னலாக வந்து லேபர் கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் கூட ஒரு இதுக்கு வந்து 5 ரூபா நீங்கள் வச்சா கூட 50 ரூபா உங்களுக்கு ஆகும். ஸோ 50 ரூபா வச்சு நீங்கள் அது அதிகபட்சம் எவ்வளோ ரூபாய்க்கு வைக்கலாம்னா 250 ரூபாய்க்கு மேலே வைக்கலாம். ஒரு 5 பீஸ் ஒரு நாளைக்கு சேல் பண்ணால் 1000 ரூபா உங்களுக்கு லாபம் மட்டுமே நிற்கிது. ஸோ கப்ஸ் நீங்கள் வாங்கிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் நீங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராடக்ட்டை ஸ்டோர் பண்ணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஸோ இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு லாபகரமான பிஸ்னஸாக இருக்கும். ஸோ இதுக்கான பெரிய முதலீடு அவசியம் இல்லை, பெரிய இடம் தேவையில்லை. இதை வந்து ஹோம் மேக்கர் வீட்டில் வேலை செஞ்சுட்டே பண்ணலாம், ஒரு பார்ட் டைமாக பண்ணலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பண்ணலாம். ஸோ மினிமம் பட்ஜெட்டில் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். ஸோ இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா எங்களை சப்போர்ட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் ஃபுல் டைம் மணி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள், உங்கள் கேள்விகளை வந்து கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ரொம்ப நன்றி. பாய்.